ஒரு கேஸ் கூட எடுக்காமல் இருக்கீங்க? சார் எனக்கு இன்னும் கேஸ் கிடைக்கல சார். உங்களுக்கு ஒரு கேஸ் கொடுக்க சொல்லி மெயில் போட்டிருந்தானே? சார் எனக்கு இந்த மெயிலும் வரல சார். மணிகிட்ட சொல்லி உங்களுக்கு கொடுக்க சொல்லி தானே, அவர் உங்கள்கிட்ட எதுவும் சொல்லலையா? இல்லை சார். இட்ஸ் ஓகே. ரொம்ப நாளாக ஒரு கேஸ் பெண்டிங்லேயே இருக்கு, அதை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ண போறீங்க. ஓகே ஓகே சார். சார் ஏன் சார் இந்த கேஸ் எடுத்தீங்க? ஏன் மணி? அவங்க பேக்ரவுண்ட் தெரியாமல் நீங்கள் பாட்டு கேஸ் எடுத்துட்டீங்க. அப்படி என்ன ஆச்சுன்னு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அவங்கள பற்றி நான் சொல்கிறேன், அப்போ நீங்கள் என்னென்னு முடிவெடுங்க. சொல்லுங்க மணி. சார் 1990 கேரளாவில் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுற எல்லா ஆளுங்களையும் நம்ம டீம் அரெஸ்ட் பண்ணி வந்து, ஆனால் ஒருத்தர் மட்டும் நம்மளால் அரெஸ்ட் பண்ணவே முடியும். அவர் தான் சார் அண்ணாமலை. வெயிட் 3 பேர் தானே சொன்னீங்க? அது யார் புதுசா அண்ணாமலை? இருங்க சார், அதுக்கு தான் வரேன். அண்ணாமலை இல்லாமல் இவங்க 3 பேர் இல்லை சார். ஓ இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் சொல்லுங்கள் மணி. ஸோ அண்ணாமலையை அரெஸ்ட் பண்ண முடியலனா அவர் தான் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வேலை செஞ்சார். அப்படி என்ன செஞ்சார்? அதான் சார் 18 வயசு கீழே உள்ள பையனுங்களாம் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு தேவையான வசதியெலாம் செஞ்சு கொடுத்து அவனுங்களுக்கு ட்ரக்ஸ் ஏற்றி வச்சு அப்புறம் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணி வைப்பார். இதனால் அவனுங்களை அரெஸ்ட் பண்ணாலும் வேஸ்ட் தான் சார். திரும்ப வெளியே வந்துடுவாங்க. இப்படி தான் சார் அண்ணாமலை கூட 2 பேர் இருந்தானுங்க. ஒருத்தன் பேர் மணியரசன், இன்னொரு பேர் ராஜபாண்டி. மணியரசனும் ராஜபாண்டியனும் இருக்கிற வரைக்கும் அண்ணாமலைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு நாள் பொருளை கை மாற்றும் போது போலீஸில் மாட்டி அரெஸ்ட் ஆகிட்டானுங்க. அவனுங்க கடத்தின பொருள் கோடி சம்மந்தப்பட்ட விஷயம்னால 10 வருஷம் தண்டனையும் கிடச்சிது. திரும்பவும் அண்ணாமலைக்கு யாரும் இல்லாமல் போனாங்க. அப்போ தான் திடீர்னு வந்தானுங்க அந்த 3 பேர், கதிர், தேவா, ராஜு. இவனுங்க வந்த ராசி அண்ணாமலைக்கு நல்லாவே பிஸ்னஸ் பண்ணிச்சு. மறுபடியும் அண்ணாமலை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணப்போ இவங்க 3 பேர் இருந்தனால முடியல. அப்படியே மணி இப்போ அண்ணாமலை இல்லை? சொல்கிறேன் சார். உள்ளே போன மணியரசு, ராஜபாண்டியனும் ரிலீஸ் ஆகி வெளியே வந்தானுங்க. இடத்துல இவனுங்க 3 பேரை பார்த்ததும் கடுப்பாகி அண்ணாமலை போடணும்னு முடிவு பண்ணானுங்க சார். நீங்கள் நினச்ச மாதிரியே அண்ணாமலையே செத்தாரு. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட்? அண்ணாமலை போட்டது ஒன்று 2 பேர் இல்லை சார். வாட்? அண்ணாமலையை போட்டது நீங்கள் 2 பேர் இல்லையா? வேறு யாரும் இல்லை சார். அண்ணாமலை போட்டது அவர் வளர்த்த அந்த 3 பேர் தான் சார். பட் வாய் அண்ணாமலை ஏன் அவனுங்க போடணும்? அதுக்கு என்ன ரீசன்? அண்ணாமலைக்குன்னு ஒரு லெவல், அந்த லெவலுக்கு மேலே அண்ணாமலை பிஸ்னஸ் செய்ய மாட்டார் சார். ஆனால் அவனுங்க 3 பேர் அப்படி இல்லை. காலையில் அவனுங்க அவங்க பொருளை போய் கையில் சேர்த்துட்டு நைட்டு சில் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து பார்ட்டி பண்ணுவாங்க சார். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அண்ணாமலைக்கு அது பிடிக்கல. இதோடு நிறுத்திக்கோங்கன்னு கூப்பிட்டு வார்னிங் கொடுத்தாரு. இப்படியே பேசுறதுலேயே வாக்குவாதம் ஆகி அண்ணாமலை போட்டாங்க. அன்னையிலேருந்து கேரளா அவனுங்க தான் காராட் பிரதர்ஸ். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு மணியரசனும் ராஜபாண்டியனும் அந்த 3 பேர்த்து போடணுன்னு குரூப்போடு அந்த இடத்துக்கு இறங்கினாங்க. அங்கே நடந்த சண்டையில் கதிரேசன் மணியரசனை போட்டான். அவன் கண்ணு மணிக்கு அவங்க அண்ணனை போட்ட கதிரேசனை திரும்பி போடணுன்னு தான் ராஜபாண்டி இன்னும் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கான். அவள் தான் சார் இவனுங்க கதை. அவனுங்களை பிடிக்கணும்னா ஒரே வழி தான் இருக்குது. அதான் எப்படி சார்? அது நாளைக்கு காலையிலேயே உங்களுக்கு தெரியும். வாங்கடா. ஏண்டா மிச்சம் இருக்குது நீ மட்டும் தான்டா. உன்னை போட்டா மொத்த கோல்டும் எங்களுக்கு தான்.